त्वम् अप्रमेयश्च दुरासदश्च धृतेन्द्रियश्च उत्तमधार्मिकश्च அக்ஷய்ய கீர்த்திஷ்ச க்ஷிதிக்ஷமாவான். இந்த ஸ்லோகம் வாலியினுடைய மனைவியான தாரை ராமனை புகழ்ந்து பாடுவது. வாலி முடிந்து போனான். அவனை கொன்ன ராமனை வசவு பாட வேண்டும்ங்கிற பெரிய உள்ளத்தோடே தாரை வந்தாள். வாலிவதத்தில் ராமனிடத்தே கூட பல பேருக்கும் ஐயம் இருக்கும். மறைந்தது இருந்து கொன்றது குற்றம்தானே என்று நினைக்கலாம். அதே நினைவோடுதான் தாரையும் வந்தாள். ஆனால் ராமனை கண்டவுடன் அவன் பெருமகளெல்லாம் புரிந்து போக அவன் சிறப்பினை இந்த ஸ்லோகத்தாலே உரைக்கிறாள். வாலியும் ராமன் பெருமகளை அறிந்து அவன் கொன்றது சரியே என்று தானே முறிவு கூறிவிட்டு சென்றான். தன் மகனான அங்கதனை ராமனிடத்திலேயே சேர்த்து விட்டான். இவ்வுண்மைகளை உணர்ந்த தாரை இந்த ஸ்லோகத்தாலே ராமனுடைய கீர்த்திக்கு எப்போதும் குறைவில்லை என்று பாடுகிறாள். துவம் அக்ஷய்ய கீர்த்திஷ்ச, அள்ளள்ள குறையாத கீர்த்தி. எத்தனை பேர் குறைக்க பார்த்தாலும் குறைக்க முடியாத கீர்த்தி. அந்த கீர்த்தியுடைய ராமபிரானை செங்கல்பட்டு கருகே பலாப்பூர் என்னும் கிராமத்தில் உள்ள கீர்த்தி நாராயண கோதண்டராமசுவாமி தேவஸ்தானத்தில் சேவிக்க வந்துள்ளோம். ஏற்கனவே நாம் கோயிலையும் வீர ஆஞ்சநேயரையும் சேவித்துக் கொண்டோம். ஆஞ்சநேயரின் அருள் பெற்று தற்போது சுற்று சந்நிதிகளையெல்லாம் சேவித்துக் கொள்ளுவோம். பழங்காலத்து கோவில் 1545 செப்பேடுகளும் முத்திரையும் உள்ளன. விரூபாக்ஷன் என்னும் மன்னன், விஜயநகரத்து மன்னன், இக்கோயிலை ஏற்படுத்தி எத்தனையோ வளப்பங்களை கொடுத்துள்ளான். இங்கிருக்கும் வரதராஜ பெருமான் சிறு திருமேனியாக எழுந்தருளி உள்ளார். கேட்பவர்கள் கேட்கும் வரத்தையெல்லாம் கொடுப்பவன். வரந்ததாதீதி வரதக காஞ்சியில் எழுந்தருளி உள்ளார். எத்தனையோ திருக்கோயில் வரதராஜ பெருமானுக்காக உள்ளன. பக்கத்திலேயே வேணுகோபாலன் எழுந்தருளி உள்ளார். புல்லாங்குழல் மூலமாக தன் உபதேசங்களையும் இனிமையாக இருக்கும் தன் கான மழையையும் நமக்கு கொடுக்கும் எம்பெருமான். வேணுகோபாலனை தரிசித்துக் கொள்ளுகிறோம். அருகிலேயே சுதர்சனாழ்வார் எழுந்தருளி உள்ளார். சுதர்சனர் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடியவர். பெருமானை அடைவதற்குண்டான நல்ல மார்க்கத்தை காட்டும் இயல்பினர். ஆண்டாளை தரிசித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டாள் அற்புதமாக பெருமானோடையே எழுந்தருளி இருக்கிறாள். இங்கே ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சந்நிதி ஏற்பாடு செய்வதாக உள்ளார்கள். தற்போது ஒன்றாக இவர்களை சேவித்துக் கொள்கிறோம். அருகிலே ஆழ்வாராச்சாரியர்களுடைய சந்நிதி. நம்மாழ்வார் பராங்குஷர் எழுந்தருளியுள்ளார். அவர் பாடிய 4 பிரபந்தங்களுக்கு விளக்கமாக பொருள் கூறுவதற்காக பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் எழுந்தருளியுள்ளார். ஆழ்வார்களிலே குலசேகர பெருமாள் ராமனை பாடியவர். அவரை நடுநாயகமாக தரிசித்துக் கொள்ளுகிறோம். ஓர்புறத்தில் விஸ்வக்சேனர், அவர்தானே நம்மாழ்வாராக திருவவதாரம் பண்ணியவர். உலகத்தையே தன் ஆளுகைக்கு உட்படுத்தி வைத்திருக்கும் அவர். அவரை தரிசித்துக் கொள்ளுகிறோம். உடையவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர் எம்பெருமானார் ஜெகதாச்சாரியங்கிற பட்டம் பெற்றவர். கத்தியத்ரயத்தையே பெருமானுக்கு சமர்ப்பித்தவர். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியவர். அவரை சேவித்தோம். அவருடைய மறு அவதாரமாக கொண்டாடப்படும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். பல ரகசிய நூல்களுக்கு உரை எழுதியவர். ஆழ்வார்களின் பெருமை கூறும் உபதேச ரத்தினமாலையும் திருவாய்மொழியின் சுருக்கத்தை கூறும் திருவாய்மொழி நூத்தந்தாதியையும் பாடி கொடுத்தவர். இப்படி பலரையும் இன்று நாம் தரிசித்துக் கொண்டோம். தற்போது 18, 19வது சர்க்கத்தை அடைவோம்.
அயோத்தியா காண்டத்தில் ராமன் கைகேயி அழைப்பு கிணங்க தயரதனை வந்து வணங்குகிறான். 18வது சர்க்கத்தின் இறுதி. ஏன் நம்மிடத்தில் தயரதன் பாராமுகமாக உள்ளார்? தந்தையின் முகத்தில் பொலிவில்லையே. ராமான் அழைத்தவர் ஏன் மயங்கிச் சரிந்து விட்டார்? ராமனின் உள்ளத்தில் அலைமோதும் கேள்விகள். அருகில் இருக்கும் கைகேயினிடத்தே வேண்டினான். என்னாயிற்று தேவி? கைகேயோ சற்றும் உள்ளம் தளராமல், உன்னிடத்தில் ஒன்று சொல்ல ஆசைப்பட்டார் உன் தந்தை. ஆனால் நீ என்ன நினைத்து கொள்ளுவாயோ, கோபித்துக் கொள்ளுவாயோன்னு பயந்து துக்கத்தோடு அதை பேசாமல் இருக்கிறார் என்றாள். அப்படி கூட உண்டா? தந்தை என்னிடத்தில் சொல்ல நினைத்து சொல்லாமல் இருப்பரா? அவர் எதை சொன்னாலும் நான் அப்படியே கேட்டுக்கொள்வேனே. இதோ சூளுரைக்கிறேன். விஷத்தை பருக வேண்டுமா? செய்வோம். கடலில் குதிக்க வேண்டுமா? செய்கிறேன். என்ன செய்தாலும் ராமன் தந்தை சொல்படிதான் நடப்பான். ராமோ துர்நாபிபாஷத்தே. இது என்னுடைய ஆணை, என்னுடைய சத்திய பிரதிஜை. ராமனுக்கு இரண்டாவது வார்த்தை தெரியாது. ஆகதேவி, என்ன நினைத்தாரோ தந்தை கூறட்டும் என்று ராமன் உரைக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ராமோ துர்நாபிபாஷத்தே, 18வது சர்க்கத்தில் 30வது ஸ்லோகம். உவாச்ச ராமம் கைகேயி வச்சனம் பிருஷதாருணம் புரா தேவாசுரே யுத்தே பித்ராதே மம ராகவ ரக்ஷிதேன வரௌ தத்தௌ சசல்யேன மகாரணே. ராமா, யோசித்துப்பார். உன் தந்தை கொடுத்த வரத்தை மீற பார்க்கிறார். தனையனான உனக்கு கடமை என்ன? தந்தையை வரத்தின்படி நடக்க வைக்க வேண்டும். சத்தியம் மீறாதவராக ஆக்க வேண்டும். அதுதான் நீ உன் தந்தை காற்றப் போகும் கடமை. கொடுக்கும்போது திருப்தியாக கொடுத்தார். ஆனால் தற்போது ஒரு மானுடனைப் போலே, சாமானிய மனிதனைப் போலே துடிக்கிறார். சந்நிதேசே பிதுஸ்திஷ்ட யதானேன பிரதிஸ்ருதம் त्वया ஆரண்யம் பிரவேஷ்டவ்யம் நவவருஷாணி பஞ்சச்ச. ஒரு கூற்றின் சொல் போலே, யமனின் ஆணை போலே, பேரிடி போலே தான் வேண்டியதை உரைக்கிறாள் கைகேசி. त्वया ஆரண்யம் பிரவேஷ்டவ்யம், உன்னால் காடு அடையத்தக்கது. நவவருஷாணி பஞ்சச்ச, 9 5 14 ஆண்டுகள் நீ காட்டுக்கேக வேண்டும். பரதச்ச அபிஷிச்யேத ஏதேதத் அபிஷேச்சனம் त्वदर्थे விகிதம் ராஜ்ஞா தேன சர்வேண ராகவ. ராகவ, இதைத்தான் நான் உன்னுடைய தந்தையாரிடத்தில் கேட்டேன். அவரும் தந்தார். ஆனால் தருவதற்கு உள்ளத்தில் ரொம்ப சுணங்கினார் போலும். இப்போது கூறிவிட்டேன். நீ 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும். பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டும். சப்த சப்தச்ச வருஷாணி தண்டகாரண்யம் ஆசிரிதா அபிஷேகமிதம் தியக்த்வா ஜட்டாச்சீரதரோ பவ. அபிஷேகத்தை துறக்க வேண்டும். காட்டு கேக வேண்டும். உன்னுடைய பொன்னாடகள், பட்டாடகள், ஆபரணங்கள் அனைத்தையும் களைய வேண்டும். மாந்தோல் மரபுரியோடே தலையில் ஷடை புனைந்து நீ காட்டுக்கு எழுந்துருள வேண்டும். இதுதான் என்னுடைய ஆணை. பரத கோசலபதேகே பிரசாஸ்து வசுதாமிமாம். கோசல தேசத்துக்கு பதியாய் பரதன் இந்த பூமியை முழுக்க ஆள வேண்டும். நானாரத்ன சமாகீர்ணாம் சவாஜி ரத சங்குலாம். வெவ்வேறு ரத்தனங்கள், யானைகள், குதிரைகள், ஒட்டகங்கள் அனைத்தோடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதே இந்த பட்டாபிஷேகம். இவை அனைத்தும் பரதனுக்கு நடைபெற வேண்டும். ஈதீவ தஸ்யாம் பருஷம் வதந்தியான் நச்சைவ ராமஹா பிரவிவேஷ சோகம் பிரவிவ்யதே சாபி மகானுபாவா ராஜாச்ச புத்திர வியசனாபிதப்தா. இந்த சொல் கேட்க கேட்க பாதி மயக்கத்தில் இருந்த தயரதன் மேலும் மேலும் துக்கப்பட்டான். ஓ, இப்படி போய் ராமனை கூறிவிட்டாளே என்ன அவன் வருந்தினான். ஆனால் ராமனின் உள்ளத்தில் ஒரு துளியும் மாறுதல் இல்லை, சலனமே இல்லை, சஞ்சலப்படவில்லை. ராமன் நவிவ்யதே, துக்கமில்லை, கவலையில்லை. ராமன் புறப்படும் போது ஓர் நினைவோடே அந்த புறத்திலிருந்து புறப்பட்டான். இதை ஏற்கனவே உங்களிடத்தில் கூறினேன். என்னுடைய தந்தையார் நல்லது ஏதோ சொல்லத்தான் என்னை கூப்பிடுகிறார். கைகேயி என்னிடத்தில் எப்போதும் பிரியமானவள், எனக்கு நல்லது சொல்லத்தான் கூப்பிடுகிறாள் என்கிற நினைவோடு தானே ராமன் கிளம்பினார். நமக்கு தோணும், அப்படின்னா ராமன் பொய்யாக நினைச்சுட்டாரோ? ராமனுக்கே சரியான நினைவில்லையா? ராமன் உன்னை எதிர்பார்த்து கொண்டு போகிறார். ஆனால் இங்கே மற்றொன்று நடக்கிறது. அப்ப ராமன் நினைவின்படி நடக்கலைன்னு தான் அர்த்தம். லோகத்தில் நமக்குத்தானே இந்த நிலை ஏற்படும். நாம் ஒன்றை நினைக்கிறோம், அதன்படி நிறைவேறாது. ராமனும் ஒன்றை நினைத்து போகிறார். நமக்கு நல்லதை தந்தை சொல்ல போறார், நமக்கு நல்லதைத்தான் கைகேசி செய்வாள் என்று ராமன் எதிர்பார்த்து போகிறார்.
அவர் எதிர்பார்ப்பின்படி நடக்கவில்லை போலும். அந்தோ நம்மை போல்தான் ராமனா என்று கேட்க தோணும். அதல்ல உண்மை. இங்கே உண்மையாக நடந்தது, ராமன் எதிர்பார்த்தபடிதான் கைகேயி செய்கிறாள். ராமன் நினைத்தது நமக்கு நல்லதே செய்வார்கள் என்று. நிஜத்தில் இப்போதே ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் ரிஷிகளோட சேர்ந்து உயர்ந்த தர்மங்களை கேட்டுக்கொள்ளும் வாய்ப்பு ராமனுக்கு கிடைத்திராது. அவன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனபடியால்தான் எத்தனை ரிஷிகளை சந்தித்தார். சரபங்கரை, சுதீக்ஷ்ணரை, அகஸ்தியரை, அகஸ்தரின் கூட பிறந்தவரை, வால்மீகியை, பரத்வாஜரை, இத்தனை பேரை ராமன் சந்தித்து தனித்தனி பேர் மட்டுமல்ல, கூட்டமான ரிஷி மண்டலம். ஆங்காங்கு ரிஷிகள் தண்டகாரண்யத்தில் காடுகளில் கூட்டமாக வாழ்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் சந்தித்தான். அவர்களுடைய திருவடிகளோடையே கிடந்து எத்தனை உபதேசங்களை ராமன் பெற்றார். இதத்தனை ராமனுக்கு நல்லதுதானே. இதை எதிர்பார்த்துத்தான் ராமன் நமக்கு தந்தை நல்லதே கூறுவார்னு சொன்னான். அதனால ராமன் எதிர்பார்ப்பு வீண் போகவே இல்லை. மற்றொரு விதத்தில் பார்ப்போம். நல்லது எது? ராவணனை முடிக்க வேண்டும், ராட்சசர்கள் அழிந்து நம்ம எல்லாம் காத்து கொடுக்க வேணும்னு ரிஷிகளும் தேவர்களும் வேண்டினார்கள். அதற்கிணந்தத்தான் ராமன் பூலோகத்திலேயே பிறந்திருக்கிறார். பட்டாபிஷேகம் முடிந்து போனால் அது நிறைவேறாது. அப்ப அது நன்று நடைபெறணும்னால், ராமனுடைய அவதாரம் பயன்பெற வேண்டுமானால் துஷ்ட நிரசனம், தர்ம சம்ஸ்தாபனம், சாது பரித்ராணம், இந்த 3ம் நடக்க வேண்டும். அப்ப அந்த 3 நடக்க போறதே என்ன? சாதுக்களை ரட்சிக்க வேண்டும், ரிஷிகளோட ராமன் சந்திக்க போறதே இனிமேத்தான். தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும், என்ன நடந்தாலும் உயர்ந்த குணத்திலிருந்து மாறமாட்டோம், பெரியவன் சொல்ல இளையவன் கேட்க வேண்டும். இந்த தர்மத்தை எல்லாம் ராமன் நிலைநிறுத்தி காட்டினார். துஷ்டர்களை முடிக்க வேண்டும். வழியெல்லாம் கரதூஷணாதி 14,000 ராட்சசர்கள் எங்கோ லங்கையில் சென்று அங்கே ராவணன், இப்படி பலரையும் ராமன் முடித்தார். இதெல்லாம் துஷ்ட நிரசனம். இப்ப சாது பரித்ராணம், துஷ்ட நிரசனம், தர்ம சம்ஸ்தாபனம், இந்த 3ம் தானே ராமனின் பிறவியின் பயன். அந்த பயன் எப்ப நடக்கும்? இவர் இப்படி வரம் கேட்டபடியால் தானே நடந்தது. ஆகவே ராமன் நினைவின்படிதான் தயரதனும் கைகேயும் நடந்து கொண்டார்கள். ராமன் நினைவு ஒன்றாக இருக்க நடந்தது மற்றொன்றாக இருந்தது என்று தப்பு கணக்கு போடக்கூடாது. அதோடே அந்த சர்க்கம் முடிவடைகிறது. அடுத்து 19வது சர்க்கம். ராமன் செய்யும் பிரதிஜை, சத்தியம் பண்ணுகிறான். ததப்பிரியம் அமித்ரக்னஹ வச்சனம் மரணோபமம் ஸ்ருத்வா ந விவ்யதே ராமஹ கைகேயும் சேதம் அப்ரவீத். கூற்றின் வார்த்தையைப் போலே, இடி இறங்குமா போலே பிடிக்காத வார்த்தையாக இருந்தாலும் அது கண்டு துளியும் விகாரமடையவில்லை ராமன். கைகேயை பார்த்து கூறுகிறார், ஏவமஸ்து கமிஷ்யாமி வனம் வஸ்து மகந்திதா. இது உன்னுடைய விருப்பமாக இருக்குமானால் இதோ காடு நோக்கி புறப்படுகிறேன், எனக்கு கவலை இல்லை. ஜட்டாச்சீர தரோ ராஜ்ஞா பிரதிஜாம் அலுபாலயன். நம் அரசனுடைய ஆணையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். இதோ சடைமுடை முனைந்து புறப்படுகிறேன். இதந்து ஞாதுமிச்சாமி கிமர்த்தம் மாம் மகீபதி நாபிநந்தனி துர்தர்ஷா யதாபூர்வம் அறிந்தமஹ. என்ன குணம் பார்த்திடா. அவர் அப்பவும் கேட்கிறார், எனக்கு காட்டுக்கு போறதை பத்தியோ, பரதனுக்கு பட்டத்தை பத்தியோ, 14 வருஷத்தை பத்தியோ, சுகபோகம் இல்லாத இருக்கிறத பத்தியோ, இது எதை பத்தியுமே பெரிய விஷயமா படலே. கைகேயி, இது என்னமோ நீ ரொம்ப பெரியதாக நினைத்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறாய். இது இல்லே. ஏன் என் தகப்பன் என்னை கண்டு பேசாம இருக்கார்? அவர் முகத்துல ஏன் சிரிப்பில்லை? ஏன் அழறார்? தயரதன் அழுது இந்த நாடு தாங்காது. அப்பேற்பட்ட மகான், 60,000 வருஷம் ஆண்டவர், அவர் போய் கலங்கலாமா? அல்பத்திலும் அல்பம். ராமா காட்டுக்கு போயிட்டு வா சொன்னால் ஓடி போய் விட்டு வரப்போகிறேன். அதை விடுத்து இத்தனை கலக்கமா தசரதனுக்கு? இதுதான் உண்மையான காரணமா கைகேயி? வேறதானும் இருக்கிறதா? இது ஒரு காரணமாகவே ராமன் நெஞ்சில் படவே இல்லை. அவ்வளவு நேர்மை, அவ்வளவு தந்தை சொல்லில் இருக்கும் மதிப்பு, மரியாதை ராமனிடத்துல பார்த்து பார்த்து நாம கத்துக்க வேண்டியது. ராமன்னு சொன்னாலே நமக்கு உள்ளம் உருகுவது. இதை போல ராமன் நடந்து காட்டவே தான். மத்யுர் மன்யுர்னத்வயா காரியா தேவி ப்ரூமி தவாகிரதா யாஸ்யாமி பவ சுப்ரீதா வனம் சீர ஜடாதரா. நான் காட்டுக்கு செல்லுகிறேன், ஆனால் உன்னுடைய பிரியப்படின்னு சொல்லேன். ஏன் தயரதன் பிரியப்பட்டபடிக்குன்னு சொல்ல வேண்டுமா? நீ சொன்னால் போக மாட்டேனா? இதோ புறப்படுகிறேன் என்று கூறுகிறான் ராமன். அந்த ராமனை வணங்குவோம், மேலும் காத்திருப்போம்.